சென்னையில் ஒரு ஃபேமிலியவே வெட்டி கொலை பண்ணி பல பிளேசஸில் வந்து பாடியை போட்டிருக்காங்க. அதான் இப்போ வந்து ஒரு சீரியஸ் நியூஸாக போயிட்டுருக்கு சென்னையில். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, பீகாரி ஃபேமிலி வந்து சென்னைக்கு வந்து 21 ஜனவரி வந்து வேலை தேடி வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, அவரும் அவங்க குழந்தையும் வெளியே இருக்கும்போது இல்லை சவுண்டு கேட்டிருக்கு அப்படின்னு என்னென்னு போய் பார்த்துருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபை வந்து ஒரு 5 பேர் வந்து ஃபுல் குடிபோதையில் ஃபுல் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து தட்டி கேட்க போனப்போ இவரையும் அடித்து வெட்டி கொண்டிருக்காங்க. அவங்களையுமே செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு இந்த குழந்தையுமே அதுக்கப்புறம் கொண்டு 3 பேர்த்தையுமே வேறு வேறு பிளேஸில் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பயங்கரமான ஷாக். பிகாஸ் இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் மோஸ்ட்லி கேட்போம். தமிழ்நாடு இந்த மாதிரி சதர்ன் சைட்ஸில் வந்து மர்டர் இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு கேஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ எனக்கு அப்போவே ஒரு டவுட்டாக இருந்துச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சுது, மர்டரை பண்ண 5 பேருமே பீகாரி தான். அந்த மர்டரை பண்ண 5 பேருமே பீகாரிஸ் தான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டு 3 பேர்த்தையும் கொலை பண்ணி வேறு வேறு இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போலீஸ் வந்து 1 by 1 என்னென்னு விசாரித்து பார்த்துட்டு இப்போ 5 பேர்த்தை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிகாஸ் அண்ட் இன்னொருத்தர் பேர் தெரியல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இமேஜஸில் இன்னும் எதுவுமே போடல. நம்ம ஃபேமிலி எப்படியாவது காப்பாற்றணும், நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து சென்னையில் அவருக்கு இப்போ தான் வேலை கிடச்சி பல கனவுகளோட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி நடந்திருக்கு. இது வந்து சட்ட ஒழுங்கு எல்லாத்தையுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் போட்டிருக்கு. பிகாஸ் இது நடந்தது வந்து ஒரு பீகார்காரங்களுக்கு, பண்ணவங்க பீகாரிஸ் அப்படின்னு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பிகாஸ் நடந்தது வந்து நம்ம இடத்துல நமக்கு ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு நடந்தது, நாளைக்கு இதே சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால இன்றைக்கி அது அவங்களுக்கு நடந்தது, நாளைக்கு வேறு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் திரும்ப இதே மாதிரி. ஸோ இது நடக்காமல் இருக்க சட்ட ஒழுங்கு ரொம்பவே முக்கியம். யாராக இருந்தாலும் ஹியூமனிட்டி செத்து போச்சு. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் பிகமிங் வெரி ப்ரூட்டல். இந்த கேஸை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Feeling sad for the family. Thank you.